வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி பண்ண போகிற பிஸ்னஸை நம்ம ஒரு 15,000லேருந்து ஒரு 25,000 அந்த ரேஞ்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். மிஞ்சி போனால் ஒரு 30,000 அந்த லெவலில் தான் வரும். ஸோ எப்போவும் நல்லா போகக்கூடிய ஒரு ஸ்மால் லெவலான பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன பிஸ்னஸ்னால் பால் பாயிண்ட் பென் மேக்கிங் பிஸ்னஸ். இதுதானே அப்படின்னு கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா லோக்கல் மேட் பென் தான் அதிகமாக சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த பால் பாயிண்ட் பென், ரீஃபில் பென்லாம் யாரும் பிராண்டட்லாம் பார்த்து யாரும் வாங்க மாட்டோம். ஸோ நம்ம இந்த பென்னை ஈஸியாக சேல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். தென் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லாம் இல்லை. சாதாரண மிஷின் மூலமாகவே நம்மளை ஈஸியான முறையிலே பென் மேக் பண்ண முடியும். மிஷினுக்கு எலக்ட்ரிசிட்டி கூட வேண்டாம். அந்த மாதிரியான மிஷினரிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரி பென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஃபில் உள்ள பென்னும் மேக் பண்ணலாம், இந்த மாதிரியான பென்னும் நம்ம மேக் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணும். இந்த பென்னுக்கான ரா மெட்டீரியல் கூட நம்ம தனியாக வாங்கி அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் என்னென்ன மிஷினரிஸ்லாம் வேணும், தென் என்னென்ன ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பென் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ மிஷின் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மிஷினரிஸ் வேணும். 5 மிஷினாக நல்லா நினைக்காதீங்க. ஜஸ்ட் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன மிஷின் தான், ஒரு டேபிள்லேயே வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ மொத்த மிஷினரி செட்டப்ஸுமே நம்மள ஒரு 25,000க்குள்ளே நம்மளால் வாங்க முடியும். ஸோ நான் மிஷின் எங்கே வாங்கலான்ற காண்டாக்ட் டீட்டெயில் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன மிஷின் தான். சரிங்களா? அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அடாப்டர் மிஷின். இதை வச்சு தான் நம்ம இந்த அடாப்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடாப்டர் இந்த நிப்பு கனெக்ட் பண்ணுவோம் அந்த இடம். ரெண்டாவது இங்க் ஃபில்லிங் மிஷின். இங்க் ஃபில்லிங் மிஷின் ஆஸ் யூஷுவல் நம்ம இங்க் ரீஃபில்லாக ஃபில் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது டிப் ஃபில்லிங் மிஷின். டிப்னா நிப்பு தான், நிப் ஃபிக்ஸ் பண்ணுற மிஷின். நாலாவது இந்த நேம் பிரிண்டிங் மிஷின். இந்த பென்லலாம் இந்த மாதிரி நேம் பதிரி இதுக்குன்னா ப்ரொஃபஷனலான பிரிண்டர் மிஷின்லாம் சாதாரண ஒரு ஹீட்டிங் மெத்தடில் இது ஒரு ஸ்டிக்கர் தான். அந்த மெத்தடில் இந்த மிஷின் ஓட்டிடும். ஸோ அதுக்கான பிரிண்டிங் மிஷின். அதுக்கப்புறம் அந்த மிஷின் சொல்லுவாங்க. இது எதுக்காகனா இந்த பெனில் இங்க் ஈவனாக செட் ஆகிறதுக்காக இந்த மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் மிஷின். ஸோ ரா மெட்டீரியல் என்னெல்லாம் வேணும்னு பார்க்கும்போது பேரல்னு சொல்லுவாங்க. பேரல்னால் அந்த நிப்பு எம்டியான பெண்ணை தான் நம்மளுக்கு பேரல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிப்பு, அடாப்டர், இதான் அடாப்டர். அதுக்கப்புறம் பேக் கேப், இந்த பெண்டுக்கு பின்னாடி மாட்டுற கேப்பு. அதுக்கப்புறம் மெயின் கேப். ஸோ ரா மெட்டீரியல் மிஷினரிஸ்ன்னு பார்க்கும்போது இவ்வளோ தான் ரா மெட்டீரியல் மிஷினரிஸ். மொத்தமாகவே நான் அந்த மிஷினரிஸ் வாங்குகிற இடத்தையும் நம்மளால் வாங்க முடியும். ஸோ நம்மளை ஒரே இடத்துல கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு ரெண்டு கான்டாக்டும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பென் மேக் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த பேரலில் அடாப்டர் மிஷின் யூஸ் பண்ணி இந்த பேரலில் அடாப்டர் ஃபிட் பண்ணணும். அப்புறம் இங்க் ஃபில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி இங்க்கு ஃபில் பண்ணிக்கணும். தென் டிப் ஃபில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி அந்த நிப்பை மாட்டிடணும். தென் நேம் பிரிண்டிங் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம நேம் பிரிண்ட் பண்ணிடுவோம். லாஸ்ட்டாக அந்த சென்ட்ரிஃபியூஸ் மிஷின் யூஸ் பண்ணி பெனில் இங்க்கு ஈவனாக செட் ஆயிரும். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா ஃபுல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வீடியோ 1 by 1 இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ தான் இந்த பென் மேக்கிங் பொறுத்த வரைக்கும். இந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு மிஷினரி செட்டப்ஸ் 15,000க்கு இருக்குது, 25,000க்கு இருக்குது. ஸோ நீங்கள் எது உங்களுக்கு செட்டாகனு பார்த்து வாங்கிக்காங்க. நான் என்னை பொறுத்தவரை 25,000க்கு வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது, பார்த்துவாங்க. அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்னு பார்க்கும்போது இந்த பால் பாயிண்ட் பென்லேயே நிறைய டிஃப்ரெண்டான பென் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரா மெட்டீரியல் வாங்கிக்கணும். ஸோ இந்த மொத்த ரா மெட்டீரியலையும் இந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறவங்ககிட்டே நம்ம வாங்கிக்கிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மிஷினில் 1 டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200-2000 ஃபினிஷ்ட் பென் வரைக்கும் நம்மளால் மேக் பண்ண முடியும் ஒரு பெர்சனால். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி பெண்ணுக்கான மொத்த ரா மெட்டீரியல், அதாவது இங்கு, நிப்பு, ரீஃபில், அடாப்டர், கேப், இது எல்லாம் ஆகிற காசு பார்த்திங்கன்னா ஒரு ₹2.30 நம்மளுக்கு ஆகும் மொத்த ரா மெட்டீரியல் காஸ்ட் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பென் மேக் பண்ண போகிறீங்களோ டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரா மெட்டீரியல் வாங்கிக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்டான பென் இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல ரா மெட்டீரியல் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ₹2 5 வரைக்குமே பென் நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மொத்தமாகவே இவ்வளோ தான்.
தென் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராஃபிட் டீடைல் பற்றி பார்த்தோம்னா இந்த மாதிரியான பெண்ணுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ மொத்த ரா மெட்டீரியல் ப்ளஸ் பேக்கேஜிங் காஸ்ட் எவ்வளோ, ஒரு ₹2.40 தான் நம்மளுக்கு ஆகும். பட் நம்மளுக்கு செல்லிங் காஸ்ட் எவ்வளோன்னா ₹3.70 ₹3.90 வரைக்கும் நம்மளால் சேல் பண்ண முடியும். ஸோ ஒரு பெண்ணுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ₹1.30 ₹1.50 வரைக்கும் நம்மளால் மேக் பண்ண முடியும். அதாவது நம்ம ₹3.90 செல் பண்ணுறதா இருந்ததுன்னா ஷாப்பில் ₹5 அவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஹோல்சேலர்கிட்ட கொடுக்கும்போது ₹3.70 கொடுப்பீங்க. இதே நம்ம டேரெக்டாக நம்ம ஷாப்லேயே போய் சேல் பண்ணோன்னா ₹3.90 கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்க போகிற பிளேஸ்லேயே எந்தெந்த பெண்ணை எவ்வளவு காஸ்ட் நம்மளுக்கு ஆகும், எவ்வளோ காஸ்ட் நம்ம சேல் பண்ணலான்ற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்க போகும்போது ஸோ அந்த டவுட் உங்களுக்கு இருக்காது. கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 1 டேக்கு நம்மளுக்கு 2000 பென் நம்ம மேக் பண்ணுறோன்னா ₹1.70 மார்ஜின் வச்சா கூட 1 டேக்கு நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் மட்டுமே, அதாவது ப்ராஃபிட் மட்டுமே ₹3400 வரைக்கும் வரும். அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி போனால் கூட எப்படி ஒரு ₹2000 வரைக்காவது நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பென்ஸ்லாம் வந்து பிராண்டட்லாம் பார்த்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ இது ஸ்டேஷ்னரி ஷாப் அந்த மாதிரி ஷாப்லலாம் போய் ஸோ 5 இல்லைனா ஒரு 10 அந்த மாதிரி பேக்கேஜிங் பண்ணி மொத்தமாக கொடுக்கலாம். ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு லோ ப்ரைஸில் குவாட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸாக தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பைர் பண்ணியிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.